ஹலோ எவ்ரிவன். மகர ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு போன வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்களே செஞ்சிருப்பாரு. உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற அளவுக்கு, உங்கள் ஸ்டேட்டஸ் ஏற்ற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கும். உங்கள் வேலையில் சின்ன முன்னேற்றமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சுப நிகழ்ச்சிகள், உங்கள் குடும்பத்தில் இருந்த சுப நிகழ்ச்சிகள் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு வீடு கட்டுதல் அந்த மாதிரியான விஷயங்களை அட்லீஸ்ட் ஆரம்பிச்சாலும் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. 6ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த மாதிரி குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை தான். ஆனால் உங்கள் ராசிக்கு பொறுத்த அளவுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான் செய்ய போகிறாரு. அதாவது உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த போகிறாரு. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். உங்கள் வேலையில் ஒரு முன்னேற்றத்தோட கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். அதனால அது நல்ல விஷயமாவே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களோட மகர ராசிக்கு சனி பயிற்சியும் முடிஞ்சிருச்சு, 7.5 சனியும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இன்னும் சில வருடங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே நல்ல விதமாக தான் அமைய போகுது. ஸோ 6ஆம் இடத்து குரு அப்படிங்கிறதுனால நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த 2ஆம் இட ராகு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழலை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது அப்படிங்கிறதுல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது 5ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி சனி பகவானும் நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு. உங்களுக்கு குரு பார்வையும் உங்கள் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது தொழிலுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான டைம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட தொழில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை ஒரு விரிவுபடுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்து அங்கேயும் ஒரு பிரான்ச் போட்டு நீங்கள் செய்கிறது, அந்த மாதிரியான திங்கிங்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்கள் தொழில் சார்ந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான நோக்கி போகக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய புது புது ஐடியாக்கள் உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த குரு பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு கொடுக்குறாரு. குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் சொல்லிட்டாலே அயன சயன போகம், நல்ல தூக்கம், அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும். இது நாள் வரைக்கும் என்னதாவது வியாதிகளில் நோய்களில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே அதுலேருந்து வெளிவரக்கூடிய டைம், உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சி நோயிலேருந்து வெளியேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நிம்மதியான தூக்கமும் கிடைக்க போகுது குரு பகவான் பார்வையினால். இப்போ நல்ல தூக்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தொழில் அமைஞ்சு, நல்ல ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இருந்து, நல்ல ஃபேமிலி அமைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக நடக்கிறப்ப தான் ஆட்டோமேட்டிக்காக நல்ல தூக்கம் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த நல்ல தூக்கம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நோய்களை பற்றி சொல்கிறதோ, இல்லை உங்களோட தூக்கத்தை பற்றி சொல்கிறது, ஏதாவது ஒரு ரகசியம், அந்த மாதிரி விஷயங்கள், வெளிநாடு இல்லை ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி இந்த 12ஆம் இடம் நம்மளுக்கு சொல்லும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து குரு பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது இதுலேருந்து நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுமே கூட நீங்கள் இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல தாட்டோட வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க வேலைக்கு அப்படின்னாலும் அவங்களுக்குமே இது ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய டைம் தான். அதனால நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதெல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் ஆக போகுது. 9ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. முன்னாடியே சொல்லியாச்சு, ராகு பகவான் உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பில்லை அப்படின்னாலும் உங்களை குரு பகவான் பார்வை அதில் வர்றது ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் பேச்சில் கவனமாக இருந்துக்கணும். இன்னொரு விஷயமா இந்த ராகு பகவான் எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசுப்படுத்தி பண்ணக்கூடியவர். நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசி நீங்கள் தொழில் பண்ணுறவங்க, அந்த மாதிரி லாயர்ஸ், அந்த மாதிரி பீப்புளோ, இல்லை ரியல் எஸ்டேட்காரங்க, அந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் இல்லை மீடியா பர்சனாலிட்டி, இந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல அவங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் அதிகமாகும். நிறைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸும் அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டனால அங்கே ராகு இருக்கிறது உங்களுக்கு கண் சார்ந்தோ இல்லை பல் சார்ந்தோ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க.
8ல் உங்களுக்கு கேது இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் டிஃபெக்டான விஷயந்தான். ஆனாலும் வந்து ஒரு திடீர் பணவரவு அப்படிங்கிறதும் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி குடுக்குறாரு. நீங்க வண்டி வாகனங்கள்ல போறப்ப வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த 8ஆம் இட கேது வந்து டினோட் பண்றாரு. ராகு பகவான் வந்து எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமா விரிவுபடுத்தக்கூடியவரு. அந்த இடத்த வந்து ராகுவ வந்து குரு பார்க்குறாரு. குருங்கிறது வந்து பெரும் பணத்துக்கு அதிபதி. அதே மாரி பெரும் பதவிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவரு வந்து குருனாலே வந்து பெரும் பணத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம். பெரும் பதவிகளுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் வந்து உங்களோட வருமான ஸ்தானத்தை பார்க்குறப்ப உங்களோட வருமானம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் டபுள் ஆக போகுது. அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போடுற பட்சத்தில் இந்த குருவோட பார்வையும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த ஏதாவது வராத பணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு திடீர் பணவரவு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப வருஷமாக அதுக்கு போராடிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பணவரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட 5ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த மாதிரி இடங்களில் உங்கள் தனஸ்தானங்களை குரு பார்வை செய்கிறது வந்து உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை தான் தரப்போகுது. நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேலும் இந்த பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.